அங்கே ஒன்றும் இல்லை கச்சா, போய் திரும்பிட்டு தான் வருவீங்க. நீங்கள் ஒன்றும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. போயிட்டு வாங்க, உங்களால் திருத்த முடியுமா? நீங்கள் ஓட முடியலையா? ஓடி கூட்டத்தோட ஓடி கண்ணுமையே. ஒரு முக்கியமான விஷயங்க, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடுகளுக்கெல்லாம் முக்கியமாக வெள்ளாடுகளுக்கு வெக்கன்ற ஒரு நோய் வரும். அது பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வரல நம்ம சிலுக்கு இவரோட மகளுக்கு வந்துருச்சுங்க. இப்போ மகளை நல்லா வாசமாக வளர்த்தா வீட்டில் இருக்க குட்டிக்கு எப்படி இந்த வீட்டில் இருக்க குட்டியே வந்துருச்சு. அது போக நம்ம கிரேசியோட தங்கச்சி நண்டு மக சின்ன டோக்கியோ அவளுக்கு வந்துருச்சுங்க. அந்த நோய் எப்படி இருக்கும்னா, மூக்கில் சளி வர மாதிரியும் அப்படியே குன்னிக்கிட்டே தலையை வளைச்சிக்கிட்டே இருக்கும். 3 நாள் அப்படி இருக்கும். 3ஆவது நாள் கழிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட நோய் தாக்க ஆரம்பிக்கும். அப்படியே ஒரு தடவை நம்ம கண்டுக்கிட்டு வந்துச்சு. அது மாதிரி தான் அப்படியே இறந்து போவோங்க. இதுக்கு பிபிஆர் தான். பிபிஆரில் இது ஒரு வகை. மலைக்கு ஒரு பிபிஆர் வரும். இது ஒரு பிபிஆர். ஈட்டி வந்து அது துள்ளி குதிச்சு ஆகும். ஆனால் இது ஈட்டி கிடையாது, வெக்கைக்கு வர இது ஒரு பிபிஆர் தான். ஆனால் இதை மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தடுப்பூசி போட்டுருக்குன்னு டாக்டர் சொன்னார். இன்றைக்கி டாக்டரை கூப்பிட்டு ஊசியெல்லாம் போட்டேன். இப்போ அது கொஞ்சம் முன்னாடி தடுப்பூசி போட்டுருந்தா உங்களுக்கு பரவாது. இந்த வட்டம் வெயில்னால அப்படி வருதுன்றாங்க. வேறு எந்தெந்த ஆடுக்கு பரவி இருக்குன்னா, நம்ம மூலி இருக்குல்ல, வெள்ளை மூலி, அதுக்கு பரவிச்சு. அது போக கருத்தவனம் எல்லாம் அப்படியே வீட்டிலேயே கிடக்குங்க. மேயாமல் 3 நாள் அப்படியே கிடக்காங்க. வெறும் பச்சைப்பாலை அம்மா அப்படியே வாயில் கொஞ்சம் ஊற்றி போகிறாங்க. கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும். சளி பிடிச்சி தான் இருக்குது. இருந்தாலும் என்ன செய்ய, மதியம் பச்சை தண்ணியாக கொஞ்சம் குடிக்கிறோம், பச்சைப்பால் குடிக்கிறோம், வேப்பங்களை தான் கட்டுறோம். வேறு எந்த குழையும் தொட்டு பார்க்கலாம், இறைய கடிக்கல. இந்த அளவுக்கு அப்படியே நோய் இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆடு மாடெல்லாம் அது கூட தனியாகவே வைக்காதீங்க, தனியாக வைங்க, ஏன்னா பரவனாலும் பரவுன்றாங்க. நிறைய பேர் நம்ம சப்சிடியில் ஃபோன் போட்டு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அது எல்லா ஆடுக்கும் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு காரணம் மழை வந்து சுத்தமாக பெய்யாத காரணம் அந்த வெயில் காலத்துக்கு. இல்லாட்டி பேஞ்சு ஒரு மழை பேஞ்சு அப்படி சூட்டை கிளப்பிட்டு போகிற காரணம் தாங்க. அதனால் இப்போ தடுப்பூசி போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டால் ரொம்ப காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு அதுக்கு மருந்துக்கு கொஞ்சம் பரவாமல் இருக்கிறதுக்கு போட்டு விட்றாங்க. போட்டு வச்சுருக்கேன். நம்ம கருத்தவனத்துக்கும் வெயில் இருக்க மட்டும் தான் போட்டிருக்கேன். அந்த மூலி குட்டிக்கு வேறு எதுக்கும் சின்ன குட்டிக்கெலாம் போட முடியல. முக்கால்வாசி இந்த நோய் வர்றது அந்த 3 மாதத்துக்குள்ளே இருக்க குட்டிக்கு வருது, பரவுது. 6 மாதத்துக்குள்ளே இருக்குது. அந்த பால் குடிக்க குட்டிக்கு கூட வராது. ஒரு கரெக்டாக ஒரு 3-4 மாதத்துக்கு வருது. அந்த இடத்துல அதுக்குள்ளே ஊசி போட்டால் தாங்காதுங்க. ஊசி போட்டால் அடுத்த நொட்டி செத்து போகும். அது ஊசி போடாதீங்க. இருக்கா, இந்த மாதிரி குட்டி போட்டால் தாங்காதுங்க. இதெல்லாம் 5 மாதத்துக்குள்ளே வர்றதான். இந்த மாதிரி குட்டிக்கு தான் முக்கியமாக டார்கெட் பண்ணுது. அப்படியே வெப்பல் தாக்க ஆரம்பிச்சிருது. ஆட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்டு கூட வருதுங்க. அப்படியே வெப்பல் தாக்கி கரெக்டாக 3 நாள் கழிய ஆரம்பிச்சிருது. ரொம்ப அப்படியே ஒன்று விட்டோம்னா அந்த மாதிரி ஆடுக்கு ஊசி போட்டாலும் இறந்து போகுது. இன்னும் என்ன செய்ய, போடாமல் விட்டாலும் இறக்குது. 3 நாள் நல்லா இருக்கும். 3ஆவது நாள் கழித்து அந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சு தலையை தொங்க போட்டுரும். எனக்கு சாம்பிராணி பிடிங்க. முக்கியமான விஷயம், சாம்பிராணி பிடிங்க. காலையிலும் மாலையிலும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த கட்டி சாம்பிராணி கங்கு போட்டு அதை பிடிக்கிறோம். அந்த கட்டி நயன் சாம்பிராணி வாங்க, அதை போட்டு பிடிச்சோம்னா கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி கொடுக்குதுங்க. அதை தாங்க பிடிக்கிறோம். நான் அதெல்லாம் தாங்க மேட்சல் டைத்தே மாற்றிட்டே முடிஞ்சளவுக்கு 8 மணிக்கு பற்றிட்டு 11-12:30 விட்டு போயிடும். மதியம் ஃபுல்லாக ரெஸ்ட் கொடுத்துது. சாயந்தரம் 3:30, அதோடு ஒரு நாளைக்கு 3:30 நல்லா வெயில் அடிக்குது. 4 மணிக்கு பற்றி நைட்டு 7 மணி வரைக்கும் மேய்ச்சிட்டு அப்படி போகிறேன். டயத்தை மாற்றியாச்சு. இங்கே வெயில் தாங்க மாட்டேங்குது. ஆடுகளோட டயத்தை மாற்றினால கொஞ்சம் ஆடு கொஞ்சம் செட் ஆகலை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிக்கிறேன். ஏன்னா ஒரே மேட்சில் மேய்ஞ்சதா வெயிலுக்காக மாற்றியாச்சு. பாருங்கள், அடமலையிலையும் மழை கம்மியாக போனதுனால நோய் அதிகமாக போச்சு. கோடமலையும் பெய்யாலும் நோய் அதிகமாக போச்சுங்க. மழை பெய்யலாட்டி பெரிய பிரச்சனை. கோடமலையில் ஒரு மழை பெஞ்சு போச்சு, சூட்டை கிளப்பிடும். அது எதுவுமே பெய்யலை, அப்படியே போட்டுருச்சு. ஏன்னா நாளைக்கு சித்திரை பிறக்க போகுது. எல்லோரும் சொல்கிறாங்க சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடாதுன்றாங்க. போன மாதிரி செவ்வாய்க்கிழமை தான் பிறந்துச்சு. ஊரே வைகிறாங்க சித்திரைக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறந்தல. அதாவது சித்திரை பிறந்து 3 நாள் கழிச்சு 3 நாளுக்குள்ளே மழை பெஞ்சா கொஞ்சம் பசப்புக்கு வெக்க குறையும். ஒரு வாரம் கழிச்சு மழை வச்சா இன்னும் சூட்டை கலப்பும். இருக்கிற புல் இன்னும் கறி போன்றாங்க. என்ன செய்ய போகிறது. ஆனால் மழை வேறு எண்ணம் இல்லை. மேய்ச்சல் மழை இல்லை, என்ன பண்ணுறீங்க தீவனத்துக்குன்னீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் போகிற நண்பர் ராஜபாளத்துலேருந்து பக்கத்தில் இருக்கார். அவர் ஒரு தடவை கூட அந்த நமக்கு சிஞ்சுவாப்பழம் கொடுத்தாரு. அவர் தான் நமக்கு பக்கத்தில் சைலஜி இருக்குதுன்னு சொன்னார். இங்கிட்ட ராஜபாளையம் போகிற கிருஷ்ணன் கோயில். சரி, அங்கே போய் எதுக்கும் பார்ப்போன்ட்டு கிளம்பிட்டேங்க. இங்கேருந்து கரெக்டாக காலையில் 7 மணிக்கு கிளம்புனேன். ஆட்டோ பிடிச்சி கிளம்பியாச்சு. ஊர்லேருந்து திருமங்கலத்து வரைக்கும் அப்படியே சேராட்டோ பிடிச்சிட்டு அங்கிட்டிருந்து அப்படியே போனால் நம்ம திருமங்கலத்துலேருந்து ராஜபாளையத்துக்கு ஒரே பஸ் இருக்குது டேரெக்டாக. அப்படியே பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி பார்க்குறேன், மழை தாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த கிருஷ்ணா கோயில் ஏரியாவில் மழை தான் பக்கத்தில். அப்படியே அங்கிட்டிருந்து மேற்கு தொடர்ச்சி மழை ஒட்டியா அப்படியே நல்லா குழுன்னு இருந்துச்சுங்க. அப்படியே கிருஷ்ணா கோயில் ஸ்டாப்பில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்த்தா எப்படி செம்மையாக இருக்க பாருங்க மலையை. எல்லாம் அப்படியே மழை தாங்க. மேற்கு தொடர்ச்சி எண்டு தாங்க இது அங்கே நான் சொன்ன அந்த மக்காச்சோள சைலிஸு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. கிட்ட வர கையில் அள்ளி வர்றேன், எப்படி இருக்க வருங்க, நல்லா இருக்கா. அப்படியே அரைச்சி உள்ள சோளம் எல்லாமே அப்படியே கிடக்கு. 74 பயிர் அப்படியே மொத்தமாக அப்படியே அறுத்துக்கிட்டே இருக்காங்க. வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. லோடு மாட்டுக்கு ஏற்றுறாங்க. போய் சைலேஜை நேரிலே பார்த்தேன், அள்ளி கையிலையும் தொட்டு பார்த்தேன். எல்லாம் எரிச்சு அப்படியே அடுத்தடுத்து லோடு ஏற்றிக்கினாங்க. எல்லாம் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. இந்த முக்கால்வாசி மாட்டுக்கு தான் வாங்குறாங்க. அப்படியே உள்ள சோளம் எல்லாமே உள்ளதாக கிடக்கு. அப்படியே கரெக்டாக ஒரு 70 நாள் பயிர் நினைக்கிறேன். அந்த நட்டு நல்லா இருந்துச்சு. அதனால தான் போய் விசாரிச்சுட்டு வந்தேன் எப்படி இருக்கும்னு.
அடுத்த அறுப்பு கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது, வெள்ளை ஆடு கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது திங்கும் நினைக்கிற காஞ்சது பண்ணையில் இருக்க திங்கும். நம்ம மேட்சில் இருக்குதா உடனே செட்டாக பழகணும், ஒரு வாரம் ஆகும். அதனால் இப்போதைக்கு அந்த முதல் அறுப்பு வந்தோடனே அப்படியே பேல் போடுற மாதிரி ஒரு பேல் போலாக கட்டி கட்டி வச்சுருந்தாங்க. 37 கிலோ 35 40 45 50 கிலோக்குள்ளே இருந்துச்சுக்க. எவ்வளோ சொன்னாங்கன்னா 1 கிலோ வந்து 7 ரூபா 30 பைசான்றாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்படியே சைலிச்சு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டோம். அந்த நண்பர் சொன்னார் சப்ஸ்கிரைப்பு, சரி அவரோட தோட்டத்துக்காக போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அங்கிட்ட திருப்பி வரதுக்கு டைம் கிடைக்காது, நம்ம மேட்சில் இருக்கனால. ஒரு அங்கிட்டிருந்து 5 கிலோமீட்டர் போகணும் ராஜபாளையம். சரி அவர் ஃபோன் அடித்தேன், அவர் வா சரின்ட்டார். சரி அடுத்த ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா அதை விட வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நம்ம நண்பரோட தோட்டத்துக்கு தான் போகிறோம். பாருங்கள் மலையொட்டி அவங்க தோப்பு இருக்குது. அப்படியே இருங்க எப்படி இருக்குது, மழை தாங்க இது ஏரியாவில் பைக்கில் போகிறோம். நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. எல்லாம் மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் கலந்து ஒன்றா இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் சுற்றி பார்ப்போம். எல்லாம் செம்மண் பூமியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, உள்ளே ஊட கொஞ்சம் கொஞ்சம் சிஞ்சுவா புல் நட்டு வச்சுருக்காரு. எல்லாம் செம்மையாக இருக்குங்க, பார்க்க பசுமையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கொடியாட்டு கடை சின்னதாக இருந்துச்சு வாங்கும்போது, இப்போ பெரிய கடை ஆயிடுச்சுன்னா 2 பல்லு போட்டிருக்கான். தாயாரெலாம் தனித்தனியாக வச்சுருக்காரு. இதுக்கு ஆட்டு தீவனம்லாம் தனியாக ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒரு குடத்தில் போட்டு செட்டில் போட்டு அழகாக தனியாக பிரித்து வச்சு கட்டி போட்டு வளர்க்குறாரு. ஆட்டுக்கு தீவனம் நேப்பியரும் பக்கத்தில் அப்படியே சிஞ்சுவா புல்லும் ஒன்றா சேர்ந்து போட்டிருக்காரு. பாருங்கள் சிஞ்சுவா புல் நல்லா சூப்பராக நல்லா வளருதுங்க. செம்ம க்ரோத் நல்லா இருக்குங்க. செம்மண் பூமிக்கு நல்லா தான் வளருதுங்க. அது போக அகத்தியும் நல்லா ஆட்டுக்கு போட்டிருக்காரு. அகத்தியும் நல்லா வளருதுங்க, சூப்பராக இருக்குது. நல்லா எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே போட்டது போல் நல்லா வளர்ந்துருக்கு. பக்கத்துலேயே நேப்பியரும் இருக்கனால நேப்பியரும் பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை நல்லா வளருதுங்க. தண்ணி மட்டும் இருந்தால் நல்ல கிணறு இருந்தால் வசதி இருந்தால் சூப்பர் பசுந்து நல்லா போடலாம். அப்படியே இவர் கொஞ்சம் சிஞ்சுவா புல் கருணை கொடுத்தாரு, ஃப்ரீயாகவே கொடுத்தாரு. அறுத்து 2 கட்டை போட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அவர் அப்படியே கொஞ்சம் சிஞ்சுவா புல் கொடுத்தாரு, கொஞ்சம் சூப்பர் நப்பீர் கொடுத்தாரு. அதை எப்படி எடுத்து கொஞ்சம் நம்ம தோட்டம் தண்ணி இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தோட்டத்தில் தண்ணி இருக்குது, அதெல்லாம் நட்டு விடுவோம். மழை காலத்தில் கொஞ்சம் வந்தபடி நம்ம அறுத்து அதுலேருந்து நம்ம நட்டுக்கிறோண்டு கொஞ்சம் எடுத்துக்கு வந்தேன். அவரும் கொடுத்தாப்புல, இட்ஸ் ஃப்ரீ தான் கொடுத்தாப்புல. சுற்றி மழை இருந்தாலும் மேய்ச்சலுக்கு வந்து கொஞ்சம் ஆடு மாடு மழையில் விட மாட்டாங்க, அந்த ஃபாரஸ்ட்டு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நல்லா பார்க்க ஏரியா செம்மையாக இருந்துச்சுக்க, நல்ல ஏரியா. மழை பெய்கிற ஸ்டேஜில் அப்படியே சுற்றி அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம நண்பருக்கு அப்படியே ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வந்துட்டேங்க. அப்படியே பஸ்ஸுலேருந்து வரும்போது அந்த அழகை ரசித்துக்கிட்டே வந்தேன். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. 2 பக்கம் பார்த்தாலும் வெறும் மழையாக தெரிஞ்சு அங்கிட்டும் கொஞ்சம் சும்மா மேகம் கூடிக்கிட்டே வந்துச்சுங்க. கிட்ட இங்கிட்டு வந்து பார்க்கல, கரெக்டாக பஸ்ஸிலே பார்க்குறேன் மழை இறங்கிடுச்சுக்க, பிடிச்சி அடிச்சிருச்சுக்க. அந்த கல்லுப்பட்டின்ற ஏரியாவில் மழை சரியான மழைங்க, நல்லா தண்ணியாக கிடச்சி அப்படி பச்சையாக இருக்கணும். ஏன்னா பக்கத்தில் அவங்களுக்கு சதுரேரி மலை இருக்கா, அப்படியே சர்ரு மழை வந்துருச்சுங்க. நான் வீட்டுக்கு வரல சாயந்தரம் 6:30 ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் ஆச்சு. நானும் அந்த விருதுநகர் மாவட்டம் அந்த ஏரியா அப்போலாம் நல்லா சுற்றிட்டேங்க. என்னென்ன மேட்சாக இருக்குது, நல்ல மேட்சாக இருக்குது. ஆனால் பட் மேய்க்கிறது ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன செய்யணும், தீவனம் இப்போ நம்ம சேர்ச்சிப்பி குடிச்சுக்கிற அந்த தீவனம், அந்த கம்பு மக்காச்சோளம் கடலை புண்ணாக்கெல்லாம் போட்டு அது நெருக்கி தீர போகுது. நல்லா பால் ஊறுதுங்க. அதனால் அடுத்து தீவனம் ரெடி பண்ணணும். இப்போதைக்கு கையில் காசு இல்லை. என்ன பண்ணுறீங்கன்னா 2-3 ஆடுகளை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 2 பொட்டை குட்டி எதுவும் கடா குட்டி சேர்ந்து மாற்றிட்டு தீவனத்துக்கு ரெடி பண்ணணுங்க. அது யார் விற்க போகிறோன்னா நம்ம பெண் குயின் விற்க போகிறேன். பார்ப்போம். அது போக கடா குட்டி 2-3 நம்ம போதவங்களாம் மாற்றினா கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வச்சு தீவனத்துக்கு மறுபடியும் ரெடி பண்ணணும். தாயாடுகளுக்கு பால் ஊறணும்ல, மற்ற குட்டிக்கு வேணும். அது போகிறதுனால அந்த தீவனம் கொடுத்தனால கொஞ்சம் ஆடுகளுக்கு மெலியாமல் இருக்குது. இல்லாட்டி நேரம் எலும்பு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப மோசமாக இருக்குது. அது போகிறது நைட்டு போகிறனால கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்குது, வெக்கம் இல்லாமல் இருக்குது. அதைத்தான் நான் அடுத்தடுத்து போட போகிறேங்க. இருக்காம நம்ம போதா வேறு வழியிலடா. உன்னையும் விற்று பெண் கோயின் விற்றா தாண்டா மற்ற உயிரை காப்பாற்ற முடியும். இருக்கா ஒரு பெண் கோயின் வேறு வழி இல்லை. பெண் கோயின் உன்னை விற்றுட்டு தான் நீ மற்ற உயிர்களை காப்பாற்ற போகிற. சரி நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு ஆடு மாடை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. வெயிலுக்கு வர வரை கஷ்டம். கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் கடைசியில் மழை பெஞ்சால் கடைசி வாரத்தில் நல்லது. ஆனால் பெய்யிருக்கு எண்ணம் இல்லை. அதனால் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் ஜூன் மாதம் அந்த கோடை மழை ஸ்டார்ட் ஆகும். ஆனால் மே மாதம் கொஞ்சம் முன்னாடியே பெய்யும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். அது வரைக்கும் வெயிலுக்கு வர வரைக்கும் சிரமம் தாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட நான் படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன். முடிஞ்சளவுக்கு ஆடு மாடை காப்பாற்றிக்க. சரி, அது வரைக்கும் நான் உங்கள் வைரம் வரட்டா. அப்போ நண்பர்களே, மணி 11 மணி ஆச்சு. ஹீட் ஓவர் ஆயிடுச்சு. வாங்க போவோம்.